வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திருங்கோ. வாய் மூடு ஷின்சான். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம், சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும், பண்ணிங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். ஆனா கட்சியில வின்னிங் யாருன்னு தான் பாக்கணும். ஆமா, நேத்து உன்ன பிரின்சிபல் எதுக்காக திட்டினாரு? ஓ அதுவா, பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் கொடுறான்னு சொன்னாரு. நான் பிரின்சிபல் நாயை காணும் விளம்பரம் கொடுத்துட்டேன் மேடம். அதுல காண்டாயி மனுஷன் என்ன கடிக்க வந்துட்டாரு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? சமயம் ஓகையாகிற வரைக்கும் என்னமா பண்ணுவீங்க? யோசனை. பணமும் எடுக்க முடியல, ஷாப்பிங்கும் பண்ண முடியல. வங்கியில பணம் இல்லைன்னு என்னம்மா நைனாவோட லுங்கில இருக்கும். முடிட்டு வா. அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மா அம் அக்கா 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 அக்கா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். நம்ம பேசாம சின்னதா ஒரு பர்த் ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி தான் எப்பவும் புத்திசாலித்தனமா செயல்படணும். நான் புத்திசாலி தானே? நீ மட்டும் இல்ல மசாவ், நம்ம டீம்ல இருக்கிற 5 பேருமே புத்திசாலிங்க தான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. நான் என் வாழ்க்கையோட கடைசி 3 மாசத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னது? டேஸ்டியா இருக்குன்னு ஒரு மீனை சாப்பிட்டேன். அதோட முள்ளு என் தொண்டையில மாட்டிட்டு இன்னும் வெளியே வராம என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. முள்ள இருக்கும் தெரிஞ்சு ஏன் மீனெல்லாம் சாப்பிடுற? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்போ நான் என்ன பண்றது? வாழ்க்கையில இனிமே நான் யாரையும் மீனே சாப்பிட விட மாட்டேன். எனக்கு அழணும் போல இருக்கு. வேணும்னு அடுத்த எபிசோட்ல சேர்த்து அழுதுக்கலாம். அப்போ இந்த தீவு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு பாருங்கப்பா. உலகத்திலே இந்த தீவு தான் ஆகிற பழசு. அதுக்கு அடுத்த பழசு எங்க அம்மா. சரி, இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா? இடி மின்னலோட பயங்கர காத்தோட சோடு மழை பெய்யறதான் புயல்னு சொல்லுவாங்க. அது கடல்ல ஏற்படுற காற்றழுத்தத்தினால ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? உள்ளி விட்டுருவாங்கன்னு மட்டும் புரியுது. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர், ஜம்போ பர்கர். ஷின்சான், இது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனுவை படிச்சு பார்த்தேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். 5 மணிக்கு மேல வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதானே? அதனாலதான் விட மாட்டேங்கிற. இந்த மாதிரி அழக்கூடாது ஷின்சான். போதுமா, எனக்கு அழுவே தெரியும். நான் கிளம்பிட்டேன். வந்துட்டேன்னு சொல்லுடு ஷின்சான். அதை விடுங்கம்மா, ஏதோ ஒண்ணு. அம்மா, இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சூப்பர்மா. அப்படியே ஷின்சான்? நான் ஒரு வாய் கூட சாப்பிடல தெரியுமா? மசாவ், நெய், சுசுகி, இதுல யார போய் பார்க்கலாம்? நாம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பைய. மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி. How are you? நாயா பத்தி பேசுறேன். கசாமா சூப்பரா இங்கிலீஷ் பேசுற. I am a boy. போட்டானுங்களா? இன்னைக்கு நாங்க பண்ண போறோம் ஷாப்பிங். இன்னைக்கு பூரா என் தலையெழுத்து வாக்கிங். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மாக்கு லொல்லு நிறைய இருக்கு. இப்ப நாம எங்க போறோம்? தலைகீழ போய் தொங்க போறோம். என்னாச்சு ஷின்சான், அடிபட்டுச்சா? சோழ மீன் மலையில் மூழ்கி விட்டதால் மூடுவதற்கு மூடு வரவில்லை தந்தையே. ஆரம்பத்துல இங்க வந்த உடனே எனக்கு ஒரே போர் ஆயிடுச்சுமா. அப்புறம் அப்பா பண்ண வேடிக்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பு வந்தது. கம்மி மத்தாப்பு வாங்கி கொடுத்தாரா, அழகா டைலாக் முடியறதுக்குள்ள கம்மி மத்தாப்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப குளிர்தா?
இங்க என்ன படமா காட்டுறாங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? அது எப்படி எனக்கு போர் அடிக்கும் போது நீ தூங்க? போர் அடிக்குதுன்னா நீ எங்க போய் முடியும்? சூப்பர் ஐடியா. இந்த வேலையை யார் செஞ்சது சொல்லுங்க. கசாம கால சம பவர் மேடம் அவன் தான் விட்டான். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் 50 ரூபாய் பில் வந்திருக்கு. ரொம்ப நன்றி மேடம், சீக்கிரமா தாங்க. ஓ, நான் ஏன் உனக்கு தரணும்? புக் வாங்குனதுக்கு நீ தான் எனக்கு தரணும். உங்க அம்மா உன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பலையா? என்னது 650 ரூபாவா? ஆமா, ஏன் உன்கிட்ட இல்லையா? ஆமா மேடம், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் குறையுது, பரவாயில்லையா? சரி, உன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. என்கிட்ட ஒரே ஒரு 1000 ரூபாய் தாள் தான் மேடம் இருக்கு. 1000 ரூபாய்க்குள்ளதானே இருக்கு அந்த 650 ரூபாய். என்னது, இந்த 1000க்குள்ளதான் அந்த 650 ரூபாய் உட்கார்ந்து. எதையா வந்து குளிக்கிற வழிய பாரு. அதான் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறேன்லாமா, அப்புறம் என்ன? பாரு ஷின்சான், நீ தினமும் குளிக்கலனா உன் உடம்புல இருந்து பயங்கரமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உன் பக்கத்துல யாருமே வர மாட்டாங்க. எப்படி இப்ப உங்க உடம்புல இருந்து வருதே, அந்த அளவுக்கு நான் தடிக்கும் சொல்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும் மேடம். உங்களை விட நான் ரொம்ப நல்லாவே பாடம் நடத்துவேங்கிறதுக்கு இந்த ஒரு பையனே சாட்சி. என் கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் தான் உங்க கிளாஸ்க்கு படிக்க வந்தான். ஆனா உங்க கிளாஸ பாருங்க, போர் தாங்காம தூங்கிட்டாங்க. யாரு பாடம் எடுத்தாலும் நான் தூங்க போறது என்னவோ கன்ஃபார்ம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் சீக்கிரமா மருந்து கொடுக்க சொல்லுங்க. அவசரப்படாத ஷின்சான், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சுத்தம் அதையும் நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? இங்கிலீஷ் அது என்ன சார், என்ன சாப்பிடுற பொருளா? இங்கிலீஷ்ங்கிறது உலகம் பூரா தெரிஞ்ச ஒரே மொழி. அறிவு பசி இருந்தா மட்டும்தான் அதை கத்துக்க முடியும். நானும் ரொம்ப பசியில தான் சார் இருக்கேன். சீக்கிரமா குட்டினா வீட்டுல கொண்டு போய் வச்சு பால் ஸ்ட்ராபெரி போட்டு சாப்பிடலாம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் பூகம்பம் வருதுன்னா உடனே போய் நம்ம டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கணும். போனா பூகம்பம் வராதா மேடம்? கொஞ்சம் பின்னாடி திரும்பி உட்காரு. எஸ் கமிங். என்ன டாக்டர் உள்ள வர போறீங்களா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் என்ன கொஞ்சம் காப்பாத்துப்பா. ஏன் இந்த சின்ன பையில போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? போர் அடிக்குதுன்னு அடிக்கிறோம். உனக்கு என்ன வந்தது? ஓ அப்படியா? சரி சரி, அடிங்க அடிங்க. ஹே மர்லின், வேற பூனை கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன்? என்ன ஒரு கத்துற? போ இங்க இருந்து, போ போ. அழகா ஒரு பூனைய பாத்திர கூடாதே. அழகா இருக்கிற பூனையே டென்ஷன் ஆகல, நீங்க எவ்வளவு காண்டாவறீங்க? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் இன்னைக்கு டின்னருக்கு உனக்கு ஸ்பெஷலா சாப்பிட ஏதாவது வேணுமா? என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். நம்ம ஃபேவரட் ஃபுட்ட சொன்னா கண்டிப்பா அதை சொதப்புவாங்க. அம்மா எதுக்கு பிரச்சனை? நீங்க காசு கொடுத்துருங்க, நான் வெளியே போய் எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் போட்டியா பேசுறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா சாரி கேளு. சரிம்மா, அப்பா வந்தோன்னு உங்களுக்கு ஒரு சாரி வாங்கி தர சொல்றேன். சாரி கேட்க சொன்னா சாரி வாங்குறத பத்தி பேசுறியா நீ? இந்தா சீக்கிரம் போய் இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு போ. கொடுங்க. சாரி ஷின்சான், எனக்கு உடம்பு முடியலன்னு தான் உன்னை போக சொல்றோம். நீ இது எல்லாத்தையும் வித்துட்டு வந்தாதான் இந்த வருஷம் நியூ இயரை நம்ம சந்தோஷமா கொண்டாட முடியும். அத மறந்துடாத. ஒரு டீ பட்டி கூட ரிட்டர்ன் வரக்கூடாது தம்பி. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு.